வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் கள்ளக்குடி நாயகன் கண்ணதாசனும் கள்ளத்தன நாயகன் கருணாநிதியும் சாட்டையின் சேட்டையும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கள்ளத்தனம் கொண்ட கிராதகன் கருணாநிதியே, சதிகாரன் கருணாநிதி, ஒரு சண்டாளன் கருணாநிதி. இதுதான் நேற்றுலேருந்து சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. சில பேர் இந்த பாட்டை பாடினது நாகூர் ஹனீஃபா அப்படின்றாங்க. ஒரு சில இடத்துல இறையன்பன் குத்தூஸ் அப்படின்னு பார்க்குறேன். உண்மையிலே இது யார் பாடுனே தெரில. ஆனால் குரலை பார்க்கும்போது நாகூர் ஹனீஃபா மாதிரி தான் இருக்குது. அதே போல் இந்த பாடலை எழுதியது யார்? இந்த பாடல்னால் இந்த நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்களே, அது இல்லை. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்ற பாட்டை யார் எழுதுன்னா சாரண பாஸ்கரன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இந்த போராட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1953ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அன்று இந்த போராட்டம் முதலில் கருணாநிதியால் நடத்தப்பட்டது. சரி, இப்போ இந்த போராட்டத்தை கருணாநிதி என்ன காரணத்துக்காக நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில் கள்ளக்குடி அப்படின்ற இடத்த டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லி பீகார்லேருந்து வந்த ஒரு சிமெண்ட் தொழிலதிபர் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். அவர் பேர் ராமகிருஷ்ண டால்மியா. அவரால் இன்னைக்கு உற்பத்தி செய்யப்படுற பொருள் தான் டால்மியா சிமெண்ட்டு. இதுக்கு கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்து முதல் போராட்டம், அதாவது கன்னி தமிழ் பேச்சுன்னு சொல்கிற மாதிரி முதல் போராட்டம் இவர் நடத்தியிருக்கார். கருணாநிதி கூட எத்தனை பேர் போயிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 4 பேர் தான் கருணாநிதியோட இந்த போராட்டத்துக்கு போயிருக்காங்க. ராமசுப்பு அப்படின்னு ஒருத்தர். இந்த ராமசுப்பு யார் அப்படின்னா சுபவீர பாண்டியன், இயக்குனர் எஸ்பி முத்துராமன், இவர்களுடைய தந்தை பெயர் தான் ராமசுப்பு. இவர் கூட ஒரு 25 பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எந்த போராட்டத்தில்? கள்ளக்குடி போராட்டத்தில். அதாவது கருணாநிதியோட 4 பேர், சுபவீர பாண்டியனுடைய தந்தை ராமசுப்புவோட 25 பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக யார் கலந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன். இவருடைய தலைமையில் 40 பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இப்போ இதில் யாருக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் முக்கியமான பங்களிப்பு கவிஞர் கண்ணதாசனுக்கு தான் போய் சேரணும். ஆனால் உண்மையிலேயே கண்ணதாசனுடைய குரூப்பு தான் காவல்துறைக்கிட்ட அதிகமாக அடி வாங்கி கை கால்லாம் போய் மருத்துவமனையில் அனுமதி பெற்று அவங்க சிகிச்சை எடுத்திருக்காங்க. கருணாநிதி கூட வெறும் 4 பேர் தான் போயிருக்காங்க. ஆனால் பேரும் பட்டமும் யார் வாங்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருணாநிதி வாங்கிக்கிட்டாரு. கண்ணதாசன் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்னுடைய தரப்பில் நான் யாருக்கு பட்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி நாயகன் கண்ணதாசன். தயவுசெய்து இனிமேல் இந்த விஷயத்தை வருங்கால சந்ததிக்கிட்ட கொண்டு போங்க. ஏன்னா உண்மையிலேயே போராடினது வேறு யாராவது இருக்கும், பேரும் பட்டமும் வாங்கிட்டு போகிறது வேறு யாராவது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியை தான் கருணாநிதி பண்ணியிருக்கார். அதே போல் இந்த போராட்டத்தில் காவல்துறையில் பார்த்திங்கன்னா 12 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், 16 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ பொதுமக்களில் பார்த்திங்கன்னா 16 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா கருணாநிதி கூட போனது மொத்தமே 4 பேர் தான். அதே போல் ரயிலில் பயணம் செய்த பயணிகள் 2 பேர் பாவம் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் ரயிலில் பயணம் செய்த 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதற்கு பிறகு ஒருவேளை சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த ஒரு 4 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இது வந்து அண்ணாவுக்கு கருணாநிதி மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தை பெருசாக்கி விளம்பரம் தேடி 6 பேரோட உயிரிழப்பில் கருணாநிதி வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக காட்டிக்கொண்டதில் அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது கருணாநிதி மீது. அடுத்ததாக 1953ஆம் ஆண்டு இந்த போராட்டம் நடந்த பொழுது யார் முதலமைச்சராக இருந்தது, தமிழகத்தின் முதலமைச்சராக யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். பொதுவாகவே இந்த திமுக வளர்ந்ததே எப்படின்னா, யாராவது ஒரு பிராமணனை வந்து வம்புக்கு இழுத்து அவங்கள அடித்து தான் இவங்க வந்து மேலே வந்திருக்காங்க, இவங்க வளர்ந்துருக்குறாங்க. 1953 இந்த சம்பவம் நடந்த பிறகு ராஜாஜி ராஜினாமா பண்ணிடுறாரு. தன்னுடைய முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. இதுக்கு பெரியார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். மன்னிக்கணும், வாய் தவறி பெரியார்னு வந்துருச்சு. ஈவே ராமசாமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் ஈவே ராமசாமியும் ராஜாஜியும் நெருங்கிய நண்பர்கள். ஈவே ராமசாமியின் கொள்கை என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாத ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. ராஜாஜி ராஜினாமா செய்த பிறகு யார் முதலமைச்சரானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1954 காமராஜர் தான் முதலமைச்சர் ஆகிறார். பச்சை தமிழன் காமராஜர் முதலமைச்சரானதும் ஈவேரா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இதுக்கு பிறகும் அண்ணாவும் கருணாநிதியும் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன காரணத்தை முன்வைத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு நான் ஒரு முரண்பாட்டை கவனித்தேன். அது என்ன முரண்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவேரா வந்து ராஜாஜி ராஜினாமா பண்ணிவிட்டு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த காமராஜர் முதலமைச்சரானதும் அவர் வந்து திருப்தி அடைகிறார். ஆனால் அண்ணாவை கூட விட்டுருங்க, நான் வந்து அண்ணாவை பெருசாக விமர்சனம் பண்ண விரும்பலை. கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி இப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணி முதல்ல அவர் போராட்டம் பண்ணது கள்ளக்குடி போராட்டம். அதற்கு பிறகு அதில் ருசி பார்த்துட்டாரு. தொடர்ந்து போராட்டம் பண்ணி தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி வளர்த்துக்கிட்டார். தன்னை வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு முதலமைச்சராகிற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துட்டார். இந்த இடத்துல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த காமராஜர் முதலமைச்சராகியும் கருணாநிதி தொடர்ந்து காமராஜருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அதாவது ஈவேரா வந்து பிராமணர் சமூகத்தை சேர்ந்த ராஜாஜி ராஜினாமா செய்த பிறகு அவர் ஓரளவுக்கு திருப்தி அடைகிறாரு. இத்தனைக்கும் நெருங்கிய நண்பர் ராஜாஜியும் ஈவேராவும். ஆனால் காமராஜரை தொடர்ந்து டார்ச்சர் செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான். உண்மையிலேயே இந்த போராட்டத்தில் வந்து இந்த பட்டமும் பெருமையும் யாருக்கு போய் சேரணும், கள்ளக்குடி கொண்ட நாயகன் அப்படின்ற பட்டமும் பெருமையும் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா சந்தேகமே இல்லைங்க, கவியரசர் கண்ணதாசனுக்கு தான் இந்த பட்டம் போய் சேரணும். தயவுசெய்து இந்த தகவலை வருங்கால சந்ததியினருக்கு எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.